So dear students, so in 11th standard mathematics chapter 8 vector algebra, so exercise 8.1 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம அப் டு டைப்ஸ் ஆஃப் வெக்டார்ஸு என்னென்ன மாதிரி வெக்டார்ஸ் இருக்குது, ஸோ அந்த கான்செப்ட் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். சில தியரம்ஸும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸசைஸ் 8.1 இருக்க சம்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் டிவிஷன் நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அந்த சம் ஒர்க் அவுட் பண்ணுவேன். External division போட்டிருக்கேன் நான். Let O be the origin, A and B are the 2 points with the position vector A vector and B vector, that is OA vector, A vector, OB vector, B vector. Let P divides the line segment AB externally, because P வந்து outside நம்ம கொண்டு போயிருக்கோம். So P is the point divides AB line segment externally in the ratio M is to N. Then the position vector of P is OP vector, that is R vector. We have to prove that OP vector equal to MB minus NA. நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன ஒரு சம்மில் மைனஸ் வரும், அவ்வளோதான். MB minus NA divided by M minus N. ஸோ இங்கே வந்து ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னா, அங்கே எடுத்த மாதிரி தான் AP, ஒன் செகண்ட், AP தென் PB. ஸோ AP PB டைரக்ஷன் மாறும், சொல்லிட்டு M by N கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறங்க. வெக்டார் எடுக்கும்போது டைரக்ஷன் மாறும். ஸோ N AP வெக்டார் மைனஸ் ஏன் வந்ததுன்னா PB இஸ் த ஆப்போசிட் டைரக்ஷன் டு AP. ஸோ அதனால் மைனஸ் போட்டிருக்கோம். அதே போல் அதை ஸ்பிட் பண்ணிடுறோம், பொசிஷன் வெக்டார்ஸ் எழுதுகிறோம், உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே இருக்கிற MB அங்கே அந்த பக்கம் கொண்டு வரோம். ஸோ MB கம் டு த லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் NR கோஸ் டு த ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ தென் வி ஹேவ் MB minus NA equal to MR minus NR. ஸோ R vector காமனாக எடுத்திங்கன்னா R vector equal to MB vector minus NA vector divided by M minus N. R vector is nothing but OP vector. ஸோ இதுதான் எக்ஸ்டர்னல் டிவிஷனோட ப்ரூஃபு. அண்ட் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் தியரம் 8.4 5 மார்க்கில் கேட்கலாம். ஏ குவாடிலேட்லி இஸ் ஏ பேரலோகிராம் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஆர் IFFன்னு போட்டாலும் ரெண்டும் ஒன்று தான். இல்லைனா இந்த சிம்பிள் கூட கொடுக்கலாம். இப்படி போட்டிங்கன்னா இது வந்து இஃப் அண்ட் ஒன்லி இஃபோட சிம்பிள். இட்ஸ் டயக்னல் பைசெக்ட் ஈச் அதர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு குவாடிலேட்டரில் வந்து பேரலோகிராமாக மாறும் எப்போன்னா, டயக்னல் அதோட ரெண்டு டயக்னலும் ஒரே பாயிண்டில் சந்திச்சதுன்னு கொண்டு வந்தால் நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த குவாடிலேட்டரில் பேரலோகிராம் சொல்லிடலாம். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அப்போனால் ரெண்டு பக்கமும் நம்ம ப்ரூவ் பண்ணோம். LHS ஈக்குவல் டு RHS, RHS ஈக்குவல் டு LHS. கன்சிடர் த குவாடிலேட்டரில் ABCD, பொசிஷன் வெக்டார் OA வெக்டார் A வெக்டார் OB வெக்டார் B வெக்டார் OC வெக்டார் C வெக்டார் OD வெக்டார் D வெக்டார், 4 வெர்டிசஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ABCD இஸ் ஏ பேரலோகிராம் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு ABCD இஸ் a parallelogram எடுத்து diagonal bisect each other ப்ரூவ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு diagonal bisect each otherன்னு எடுத்துகிட்டு ABCD is a parallelogram ப்ரூவ் பண்ணுவோம். அதான் LHS equal to RHS, RHS equal to LHS. ஸோ ABCD is a parallelogram to prove that it's diagonal bisect each other. ஸோ ஆப்போசிட் சைடு என்ன இதுலன்னு பார்த்தீங்கன்னா, AB வெக்டார் ஈக்குவல் டு DC வெக்டார், பொசிஷன் வெக்டார் ஆஃப் AB OB minus OA, position vector of DC OC minus OD. What is the position vector of OB? That is B vector minus A vector, C vector minus D vector. ஸோ இந்த பக்கம் D கொண்டு வந்துருங்க, அந்த பக்கம் A கொண்டு போயிட்டு divided both the values by 2. So that is become A plus C by 2 equal to B plus D by 2. So what is A plus C by 2? C இதோட டயக்னல் தான். ஸோ இது வந்து A plus C by 2, இது மிட் பாயிண்ட்டு இங்கே கொண்டு வந்தீங்கன்னா இது வந்து என்ன வந்துடும், B plus. ஸோ A plus C by 2 equal to B plus D by 2. ஸோ டயக்னல் பைசெக்ட் ஈச் அதர். ஸோ இந்த ரெண்டு டயக்னலும் சந்திக்கிறது ஒரே பாயிண்ட்டு தான். அப்போது ஏசின்ற டயக்னலோட மிட் பாயிண்ட்டும் பிடின்ற டயக்னலோட மிட் பாயிண்ட்டும் ஒன்று தான். தட்ஸ் வை வி ப்ரூவ்டு A plus C by 2 ஈக்குவல் டு B plus D by 2. ஸோ நம்ம என்ன எடுத்தோம்னா, ABCD is a parallelogram, then we proved the diagonal bisect each other. Now start the sum with, அதான் இங்கே சொல்லியிருக்கோம், பொசிஷன் வெக்டார் ஆஃப் மிட் பாயிண்ட் ஆஃப் AC ஈக்குவல் டு பொசிஷன் வெக்டார் ஆஃப் மிட் பாயிண்ட் ஆஃப் த BD. therefore the diagonal bisect each other. இப்போ நம்ம சம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா, the diagonals are bisect each other அந்த ஸ்டெப்லேருந்து எடுத்து பேரலோகிராம் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பேரலோகிராம் எடுத்து ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் diagonal bisect each otherன்னு ப்ரூவ் பண்ணோம். இப்போது diagonal bisect each other அப்படின்னு எடுத்துகிட்டு ABCD is a parallelogram ப்ரூவ் பண்ண போகிறோம். now diagonals bisect each other to prove ABCD is a parallelogram. ஸோ அந்த ஸ்டெப்லேருந்து எப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். A plus C by 2 equal to B plus D by 2. 2 கேன்சல் பண்ணுறேங்க. A vector plus C vector equal to B vector plus D vector. mark this as equation 1. so B vector moves to the left hand side, A vector goes to the right hand side. Then we have C vector minus B vector equal to D vector minus A vector. Write down the position. C vector is OC,
minus B vector is OB, D vector is OD vector minus A vector is OA vector. So OC minus OB is nothing but BC vector equal to OD minus OA is equal to AD vector. ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதே ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேயே என்ன பண்ணுறோம், லாஸ்ட் டைம் B அண்ட் ஏவை இன்டர்சேஞ்ச் பண்ணோம், இந்த வாட்டி D அண்ட் சியை இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம். D அண்ட் ஏவை இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட் டைம் B கொண்டு வந்தோம், A அந்த பக்கம் மூவ் பண்ணோம். இந்த வாட்டி DA கொண்டு வந்துட்டு ஏவை அந்த பக்கம் மூவ் பண்ணணும். ஸோ C vector minus D vector equal to B vector minus A vector. So write down the position vector OC minus OD equal to OB minus OA. So OC minus OD is nothing but DC vector. OB minus OA is nothing but AB vector. ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணுறோம்னா BC vector equal to AD vector, அதாவது ஆப்போசிட் சைடு C BC vector equal to AD vector, then AB vector equal to CD vector அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் பேரலல் அப்படின்னு சொல்லிட்டோம். தேர்ஃபோர் ABCD is a parallelogram. ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம்னா ஒரு quadrilateral become a parallelogram if and only if the diagonal bisect each other அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு we consider ABCD is a parallelogram, we proved the diagonal bisect each other, then we consider the diagonal bisect each other, we proved ABCD is a parallelogram. ஸோ hence the theorem. Example 8.2. ஸோ இந்த டயக்ராம் அவங்களே கொடுத்துட்டாங்க. இது ஒரு ஹெக்ஸகன் அருங்கோணம் சொல்லுவாங்க, 6 சைடு இருக்குது. ஸோ 2 தான் கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலி. AB வெக்டார் BC வெக்டார் அடுத்தடுத்த பக்கங்கள் கொடுத்துட்டாங்க. AB வெக்டார் A வெக்டார் BC வெக்டார் B வெக்டார். we have to find AC. பேலன்ஸ் சைட்ஸ்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். AC how to find AC, இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா AC. ஸோ AC வெக்டார் இஸ் நதிங் பட் AB plus BC. வாட் இஸ் AB? A வெக்டார். வாட் இஸ் BC? B வெக்டார். ஸோ AC வெக்டார் ஈக்குவல் டு A வெக்டார் plus B வெக்டார். ஸோ AD is nothing but இது ADயும் BCயும் parallel. ஸோ AD once again, ஸோ AD BC ரெண்டுமே parallel. அப்போ parallel பார்த்திங்கன்னா இதோட டபுள் அமௌண்ட் தான் இது இருக்கும். ஸோ parallelனால் AD வெக்டார் ஈக்குவல் டு சம் ஸ்கேலார் இன்ட்டு BC வெக்டார், அந்த ஸ்கேலார் தான் 2. ஸோ டபுள். ஸோ இங்கே ஏன்னா இந்த பாயிண்ட் சேர்ந்தது தான் இது, அதனால் AD வெக்டார் ஈக்குவல் டு 2 இன்ட்டு BC வெக்டார். ஸோ AD வெக்டார் ஈக்குவல் டு, ஸோ parallel. ஸோ அந்த லென்த் பார்த்திங்கன்னா டபுள் BC ப்ளஸ் CD தான் என்னது AD வருது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா AD வெக்டார் ஈக்குவல் டு 2 இன்ட்டு BC வெக்டார் இஸ் B வெக்டார். ஸோ அந்த சைடு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு DF. ஸோ DE நாட் DF. DE பார்த்திங்கன்னா ஸோ இந்த பேஸும் பேரலல். அப்போது ஏபிக்கு ஆப்போசிட் தான் என்ன இருக்குது, DE இருக்குது. ஸோ ஏபி A வெக்டார்னால் DE மைனஸ் A வெக்டார். ஸோ அதை ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ACDன்ற ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ACD. ஸோ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம் ACD. ஸோ இந்த ட்ரையாங்கிள் ACD AD வெக்டார். ஸோ AD வெக்டார் வேணும்னா AC ப்ளஸ் CD. AD வெக்டார் we have to find hypotenuse equal to adjacent side plus opposite AC plus CD. ஸோ AD வெக்டார் ஈக்குவல் டு AC ப்ளஸ் CD. AD வெக்டார் நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், இங்கே இருக்குது. அதே போல் AC வெக்டார் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் A ப்ளஸ் B. CD தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ அந்த A ப்ளஸ் பியை லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணுங்கள். 2B minus A minus B, then CD equal to minus A plus B or CD equal to B minus C. So CD equal to B vector minus A vector. Then EF vector. So EFம் BCயும் parallel. அப்போது ஆனால் டைரக்ஷன் வேறு. இது டுவர்ட்ஸ் லெஃப்ட் டு ரைட் இருக்குது, இது டுவர்ட்ஸ் ரைட் டு லெஃப்ட் இருக்குது. ஸோ அப்போது BC B வெக்டார்னா EF மைனஸ் BC. தட்ஸ் வை EF ஈக்குவல் டு மைனஸ் B வெக்டார். ஓகே, நெக்ஸ்ட் FA CD. ஸோ FA ஈக்குவல் டு மைனஸ் CD ஆர் CD ஈக்குவல் டு மைனஸ் FA பிகாஸ் டைரக்ஷன் ஆப்போசிட்டில் இருக்குது. இது இப்படி இருக்குது, இது டைரக்ஷன் இப்படி இருக்குது. ஸோ FA ஈக்குவல் டு மைனஸ் CD. ஆல்ரெடி CD நம்ம கண்டுபிடிச்சோம். CD நம்ம என்ன கண்டுபிடிச்சோன்னா மைனஸ் B மைனஸ் ஏன்னு கண்டுபிடிச்சோம். இப்போ மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் A மைனஸ் B மாறிடும். அவ்வளோதான். ஸோ ரெண்டு சைடு கொடுத்தாங்க, பேலன்ஸ் சைடு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சம். Then exercise 8.1, if D and E are the midpoints of the side AB and AC of the triangle ABC, prove that BE vector plus DC vector equal to 3/2 BC vector. ABC ஒரு triangle,
D and E are the midpoints of the side AB and AC respectively. So midpoint சொல்லும்போது AB ஓட midpoint D, therefore OD vector equal to small a vector plus small b vector divided by 2, and E is the midpoint of the side AC, therefore C vector plus A vector divided by 2 or A vector plus C vector divided by 2. We have to prove that DE vector plus DC vector equal to 3 by 2 BC. So in the triangle and the midpoint நம்ம எடுத்துருக்கோம். So BE plus DC எடுத்துக்கோங்க. BE become OE minus OB. DC become OC minus OD. So what is OE? A plus C by 2 minus what is OB? B vector. What is OC? C vector minus what is OD vector? A plus B by 2. Taking LCM as 2, then we have A plus C minus 2B plus 2C minus A minus B. A will be cancelled out. So 2C plus C, 3C minus 2B minus B minus 3B. So taking 3 outside, then we have 3 by 2 equal to C minus B. C vector portion with OC vector minus B vector portion with OB vector. What is OC vector minus OB vector? That is nothing but BC vector. So we proved DE vector plus DC vector equal to 3 by 2 BC vector. Hence the proof. So 9th sum, ஒரு triangle இருக்கு, அதோட midpoint வந்து Dன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த சைடில் இருக்குன்னா பிசியோட பேஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரா த ட்ரையாங்கிள் ஏபிசி, டி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் த சைட் பிசின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது டி ஓஏ வெக்டார், ஏ வெக்டார், ஓபி வெக்டார், பி வெக்டார், ஓசி வெக்டார், சி வெக்டார், ஏபிசி பி த ட்ரையாங்கிள், இதை சொல்லிடலாம். நெக்ஸ்ட் டி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் த சைட் பிசி, தேர்ஃபோர் ஓடி வெக்டார் ஈக்குவல் டு ஸ்மால் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் டிவைடட் பை 2. ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்னா ஏபி ப்ளஸ் ஏசி ஈக்குவல் டு 2ADன்னு ப்ரூவ் பண்ணோம். இதான் கொடுத்துருக்காங்க அங்கே கொஸ்டின்லேயே. ஸோ டேக்கிங் ஏபி ப்ளஸ் ஏசி, ஸோ ஏபி, ஸோ நான் ஏபி வேணும்னா நான் எப்படி போகிறேன்னா ஏடி ப்ளஸ் டிபின்னு கொண்டு வரப்போம். ஐ நீட் ஏபி, ஐ கம் அலாங் வித் ஏடி, தென் கோஸ் வித் டிபி. ஸோ ஏபி we can write AD plus DB the same way. AC vector I go along with AD, then travel with DC. So AC become AD plus DC. So AD plus DB plus AD. So DCயும் DBயும் பார்த்தீங்கன்னா, ஸோ BC அதாவது BD DC இல்லை டிசி டிபி ரெண்டுமே வந்து ஈக்குவல் இன் லென்த். ஏன்னா மிட் பாயிண்ட் அது டி பிரிச்சிருக்கு. ஸோ ஈக்குவல் இன் லென்த்து பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன், தர்ஃபோர் பிடி ஈக்குவல் டு மைனஸ் டிசி ஆர் டிசி ஈக்குவல் டு மைனஸ் பிடி. அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த டிசிக்கு பதிலாக மைனஸ் டிபின்னு எழுதியிருக்கேன். ஆல்ரெடி இங்கே ஒரு டிபி, இங்கே ஒரு டிபி கேன்சல் ஆகிடும். ஸோ ஏடி 2AD ஹென்ஸ் த ப்ரூஃப். ஸோ 8th சம்மு இதை கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த பாயிண்ட் வந்து நம்ம கொலினியர் இல்லை பேரலல் அப்படி வந்து ப்ரூவ் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. பட் நம்மளுக்கு இங்கே கொலினியர் தான் கொடுத்துருக்காங்க. PO ப்ளஸ் OQ ஈக்குவல் டு QO ப்ளஸ் OR. காமன் பாயிண்ட்டை ஜாயின் பண்ணிங்கன்னா PR வெக்டார் ஈக்குவல் டு QR வெக்டார். ஸோ PQ நாட் PR, PQ வெக்டார் ஈக்குவல் டு QR வெக்டார். ஸோ QR வெக்டாரை சம் ஸ்கேலார் இன்ட்டு அனதர் வெக்டார்னு எழுதலாம். ஸோ நான் அந்த ஸ்கேலார் ஏன்னா ஒரு வேல்யூ மாறாமல் எழுதணும். அப்போ 1 டாட் QR அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ ஏ வெக்டார் ஈக்குவல் டு சம் ஸ்கேலார் இன்ட்டு அனதர் வெக்டார் அப்படி எழுத முடிஞ்சதா தே ஆர் பேரலல் ஆர் கொலினியர். பட் இங்கே காமன் பாயிண்ட் இருக்கான்னு பாருங்க. எஸ், தேர் இஸ் எ காமன் பாயிண்ட். சி, இதுதான் Q இஸ் த காமன் பாயிண்ட்டு. தேர்ஃபோர் தே ஆர் கொலினியர். P, Q, R ஆர் கொலினியர். காமன் பாயிண்ட் இல்லைனா தே ஆர் பேரலல். காமன் பாயிண்ட் இருந்தால் தே ஆர் கொலினியர். த கண்டிஷன் ஏ வெக்டார் ஈக்குவல் டு சம் ஸ்கேலார் இன்ட்டு அனதர் வெக்டார் கொண்டு வந்தால் நம்ம அதை சொல்லலாம். ப்ளஸ்ஸாக இருந்தால் சேம் டைரெக்ஷனில் இருக்குது, மைனஸாக இருந்தால் ஆப்போசிட். ஒரு ப்ராப்பர்ட்டியில் நம்ம டெஃபினேஷனில் போன வீடியோலேயே லாஸ்ட் வீடியோலேயே நம்ம பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஈஸியான சம். G is the centroid of the triangle ABC, then prove that GA vector plus GB vector plus GC vector equal to 0. We know that OG vectorன்றது நம்ம இப்போ தான் medians of the triangle are concurrentல ப்ரூவ் பண்ணோம். small a vector plus small b vector plus small c vector divided by 3. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3OG வெக்டார் ஈக்குவல் டு ஸ்மால் ஏ வெக்டார் ப்ளஸ் ஸ்மால் பி வெக்டார் ப்ளஸ் ஸ்மால் சி வெக்டார். மார்க் திஸ் அஸ் ஈக்குவேஷன் 1. ஸோ கன்சிடர் GA வெக்டார் ப்ளஸ் GB வெக்டார் ப்ளஸ் GC வெக்டார். We have to prove that is equal to 0. So GA vector we can write, use the position vector OA vector minus OG vector, GB vector OB vector minus OG vector, GC vector minus OC vector minus OG vector. So OA plus OB plus OC, that's position are small a vector plus small b vector plus small c vector minus 3OG vector. What is 3OG vector? That is a vector small a vector plus small b vector plus small c vector. So a plus b plus c minus a
minus of a plus b plus c. Both the value will be cancelled out. So we got ga vector plus gb vector plus gc vector equal to 0 vector. Hence the proof. In triangle ABC, DEF are the midpoints அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணோன்னா ஆப்போசிட் பாயிண்ட்ஸு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஒன்ஸ் அகேன் நம்ம அந்த கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ 11th question, A, B and C are the vertices of a triangle. Let D, E, F are the midpoints of the side BC, CA, AB respectively. We have to show that AD plus BE plus CF equal to 0 vector அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களே. ஸோ நம்ம இப்போ 11th sum பார்க்கலாம். So draw the triangle ABC, then midpoints DEF, join the medians AD, BE, CF. அது எல்லாமே ஒரு பாயிண்டில் மீட் ஆகுது. தட் இஸ் opposition point O. So we have to prove that AD plus BE plus CF equal to 0 vector. Let OA vector, A vector, OB vector, B vector, OC vector, C vector. OD vector midpoint of B and C, so B plus C by 2. OE vector midpoint of A and C, that's why A plus C by 2. OF vector midpoints of A and B, A plus B by 2. So consider AD plus BE plus CF. AD OD minus OA, BE OE minus OB, CF we can write OF minus OC. Then substitute the question vectors of OD minus OA, OE minus OB, OF minus OC, taking LCM. See, we will get 2A minus 2A, 2B minus 2B, 2C minus 2C. Numerator becomes 0. 0 divided by 2 is 0. That's why we have proved AD vector plus BE vector plus CF vector equal to 0 vector. So next sum, one of the important sum. ABCD ஒரு குவாட்ரிலேட்டரல் சொல்லியிருக்காங்க. அதோட மிட் பாயிண்ட்ஸ் வந்து E and F are the midpoints of the side AC and BDன்னு கொடுத்துட்டாங்க. Then we have to prove that AB plus AD, AB vector plus AD vector plus CB vector plus CD vector equal to 4EF vector சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ABCD ஒரு குவாட்ரிலேட்டரல் வந்திருக்கேன். E and F are the midpoints of the side AC and BD. ஸோ AC and BDயோட midpoints தான் E and F. அதை நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த டயக்ராம் தான் இந்த சம். இந்த டயக்ராம் தெரிஞ்சிச்சுன்னா இந்த சம் முடிஞ்சது. ஸோ ஏபி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹவு டு ஃபைண்ட் ஏபி. ஏபி இங்கே இருக்குது. ஸோ ஏஇ, இஎஃப், எஃப்பி. ஸோ நல்லா கவனிங்க, இந்த டைரக்ஷன் ரொம்ப முக்கியம். ஏபி வேணும்னா நான் எப்படி போகிறேன்னா ஏஇ, இஎஃப், எஃப்பி. அதான் ஏஇ, இஎஃப், எஃப்பி. ஸோ இது ஓவர். நெக்ஸ்ட்டு ஏடி. ஏடிக்கும் நான் எப்படி கொண்டு போக போகிறேன்னா ஏஇ, இஎஃப், எஃப்டி. Again I repeat you, AD I go along with AE, EF, FD. So second one over. Then CB. CB எப்படி கொண்டு வரோம்னா CB எனக்கு என்னென்னா C to E, E to F, F to B. C to E, E to F, F to B. ஏன்னா மிட் பாயிண்ட்ஸ் வழியாக நம்ம மூவ் பண்ணுறோம் அவ்வளோ. ஸோ நெக்ஸ்ட்டு CD. CDயை நம்ம எப்படி கொண்டு வரோம்னா CE, EF, FD. CE, EF, FD. 2AE, 2CE, 2EF, 4EFன்னு வந்துடும். 2FP, 2FD. ஸோ நம்ம எல்லாத்தையும் நம்ம எழுதிக்கிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏஇயும் சியும் சேம் தான் லென்த்து, ஏன்னா மிட் பாயிண்ட் இ, ஆனால் ஆப்போசிட் இன் டைரக்ஷன். ஸோ ஏஇ ஈக்குவல் டு மைனஸ் சின்னு சொல்லலாம், இல்லை சிஇ ஈக்குவல் டு மைனஸ் ஏன்னு சொல்லலாம். அதனால் இந்த 2Cக்கு பதிலாக நான் மைனஸ் 2Aன்னு எழுதியிருக்கேன். இது அப்படியே தான் இருக்குது. அதே போல் எஃப்பியும் எஃப்டியும் லென்த்தில் ஈக்குவல் தான், நான் ஆப்போசிட் இன் டைரக்ஷன். ஸோ எஃப்பி ஈக்குவல் டு மைனஸ் எஃப்டி ஆர் எஃப்டி ஈக்குவல் டு மைனஸ் எஃப்பி. ஸோ இந்த இடத்துல நான் எஃப்டிக்கு பதிலாக மைனஸ் எஃப்டின்னு எழுதிருக்கேன். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும், இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். தென் we will get 4EF vector. So AB plus AD plus CB vector plus CD vector equal to 4EF vector. ஸோ என்ன ரீசன் சொல்லிட்டு நம்ம அதை சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல, நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ப்ரூஃப். தென் தேர்ட் சம். ஸோ ஏபின்ற லைன் செக்மெண்ட்டை பிக்யூன்ற பாயிண்ட்டு பிரிக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் 3 பாயிண்ட் வந்திருக்கு. 1 3 பிரிஞ்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பின்ற பாயிண்ட் எடுத்துக்கணும், கியூன்ற பாயிண்ட்டை ஹைட் பண்ணிக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த டோட்டலாக 1 1 1 3. இப்போ இதை கியூவை கட் பண்ணிட்டிங்கன்னா இது வரைக்கும் ஆட் பண்ணிங்கன்னா 2, இது 1. ஸோ 1:2 இஸ் த ரேஷியோ.
அதனால தான் let P divides the line AB internally in the ratio 1:2. ஸோ இன்டர்னலி ஃபார்முலா என்ன ஃபார்முலான்னு உங்களுக்கு தெரியும். என் எம்பி வெக்டார் ப்ளஸ் என்ஏ வெக்டார். எம் வந்து 1, என் வந்து 2. ஸோ 2 இன்ட்டு OB 1 into OB vector plus 2 into OA vector equal to 1 plus 2. P என்ற பாயிண்ட் பொசிஷன் வந்து OP vector. So we will get B vector plus 2A vector plus 3. Then இப்போ இந்த வாட்டி P பாயிண்ட்டை ஹைட் பண்ணிடணும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து Q தான் இருக்குது, இங்கே தான் இருக்குது. ஆல்ரெடி P இருந்து ஸோ இது ஒரு 1, இது ஒரு 1, இங்கே ஒரு 1. இப்போ இது 2:1ன்னு மாறிடும். ஃபஸ்ட்டு வாட்டி Q கட் பண்ணிட்டோம், இது 2:1ன்னு இருந்தது. இந்த வாட்டி P பாயிண்ட்டை கட் பண்ணிட்டோம். ஸோ இது 1 + 1 2:1. ஸோ அப்போ நம்மளுக்கு ஸோ OQ வெக்டார் ஸோ நான் ஆரோ போட்டிருக்கேன். ஸோ இது வந்து M, இது வந்து N. ஸோ NA வெக்டார் ப்ளஸ் MB வெக்டார் டிவைடட் பை M + N. ஸோ அதனால் 2 into OB வெக்டார் ப்ளஸ் 1 into OA வெக்டார் divided by 2 + 1. So 2A vector plus 2B vector plus A vector divided by 3, that is OQ vector. ஸோ இது வந்து PQR கூட வரலாம். அப்போ வந்து நம்ம 3 கண்டுபிடிக்கணும். OPக்கு வந்து 1:3ன்னு வரும், OQக்கு வந்து 2:2ன்னு வரும், அப்புறம் ORக்கு வந்து 3:1ன்னு வரும். ஸோ அது ட்ரைசெக்ஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. 3 இதை வந்து இது 3ஆக பிரிஞ்சது, அடுத்து 4ஆக பிரியும். ஸோ இந்த சம்மு வந்து புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் இயர்லேருந்து. ஸோ சவுத் ஈஸ்ட்டு நார்த்து வெஸ்ட்டு உங்களுக்கு தெரியும். 30 கிலோமீட்டர் 60 டிகிரி வெஸ்ட் ஆஃப் நார்த். ஸோ வெஸ்ட் ஆஃப் நார்த்னா வெஸ்ட்டில் இருந்து 30 கிலோமீட்டர் தள்ளி 60 டிகிரி. ஸோ இந்த இடத்துல வெஸ்ட் ஆஃப் நார்த்னா வெஸ்ட்லேருந்து நார்த் சைடு. ஸோ ஆரோ போட்டு மார்க் பண்ணிவிடுங்க. அதே போல் 60 கிலோமீட்டர் 50 டிகிரி சவுத் ஆஃப் ஈஸ்ட்டு. ஸோ சவுத்து டு ஈஸ்ட்டு, சவுத்லேருந்து ஈஸ்ட்டுக்கு போகிறதுல 60 கிலோமீட்டர் ஆங்கிள் எவ்வளோ இருக்குன்னா 50 டிகிரி இருக்கணும். சேம் வே எக்ஸசைஸ் 8.1 ஃபஸ்ட்டு சம் 45 டிகிரி 30 டிகிரி 45 சென்டிமீட்டர் 30 டிகிரி நார்த் ஆஃப் ஈஸ்ட். நார்த் ஆஃப் ஈஸ்ட்னா ஸோ இந்த ஏரியா. ஸோ நார்த் ஈஸ்ட் 45 கிலோமீட்டர் ஒரு லைனு 30 டிகிரி ஆங்கிள். தென் 80 கிலோமீட்டர் 60 டிகிரி சவுத் ஆஃப் ஈஸ்ட்டு, சவுத் ஆஃப் வெஸ்ட்டு, நாட் சவுத் ஆஃப் ஈஸ்ட்டு, சவுத் ஆஃப் வெஸ்ட்டு. ஸோ இந்த டைரெக்ஷனில் போட்டு 80-60 போட்டுக்கோங்க. ஸோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சம் 6th சம். அதாவது என்னென்னா ஒரு குவாடிலேட்டர் இருக்குது PQ ABCD, அதோட மிட் பாயிண்ட் வந்து PQRS. இந்த மிட் பாயிண்ட் எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு ஒரு பேரலோகிராம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணோம். let ABCD be a quadrilateral, let OA vector A vector, OB vector B vector, OC vector C vector, OD vector D vector, let P, Q, R, S are the midpoints of the side AB, BC, CD and DA respectively. ஸோ அதை நம்ம எடுத்துட்டோம். தென் PQRS is a parallelogram நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ பேரலோகிராம் அப்படின்னு வந்துட்டாலே ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் பேரலல் அண்ட் ஈக்குவல் ப்ரூவ் பண்ணாலே போதும். ஸோ PQ ஆப்போசிட் சைடு, ஒரு ஆப்போசிட் சைடு நான் எடுத்துருக்கேன். PQனா அடுத்து நான் என்ன எடுத்துக்கணும், SR, ரெண்டும் ஈக்குவல் அண்ட் பேரலல் சொல்லிட்டாலே போதும். ஸோ PQ we can write OQ minus OB. OQ எதோட மிட் பாயிண்ட்டு B + C/2. ஸோ OQ எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. ஸோ B + C/2. OP எங்கே இருக்குன்னா AB சைடில் இருக்குது. அப்போ A + B/2. அதனால தான் B + C/2 minus A + B/2. Taking 1/2 outside, B + C minus A minus B, minus B plus B cancel, C minus A, that is OC minus OA, that is nothing but AC vector. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து மேக்னிடியூடு வேணும், அப்போ தான் நம்மளுக்கு லென்த்து கிடைக்கும். ஸோ PQ = 1/2 AC. Then find SR. Why we are finding SR means, ஸோ PQ ஆப்போசிட் என்ன SR. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், SR வெக்டார் கண்டுபிடிக்கிறோம். OR minus OS, C + D/2 minus D + A/2. பிகாஸ் OR வந்து எதோட மிட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C + D/2. S வந்து எதோட மிட் பாயிண்ட்னா A and D ஓடது. ஸோ A + D/2. அதை சிம்பிளை பண்ணிக்கலாம். C minus A, that's why we are getting OC minus OA, that is nothing but 1/2 AC vector. Magnitude எடுங்க, modulus of SR vector = 1/2 modulus of AC vector. So SR = 1/2 AC. C, PQ = 1/2 AC and SR = 1/2. So opposite sides are similarly we can prove. ஸோ நான் ரெண்டு சைடு எடுத்தேன், என்னென்னா PQ and SR எடுத்தேன். Similarly we can prove PS and QR. ஸோ இந்த ரெண்டு சைடும் நம்ம எடுத்து ப்ரூவ் பண்ணலாம். ஸோ நான் இந்த ரெண்டு சைடு எடுத்தேன், இப்போ அடுத்த ரெண்டு சைடும் நம்ம சிமிலர்லி ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்கிறோம். ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் parallel and equal, therefore PQRS is a parallelogram, hence proof.
ஸோ let ABCD be a parallelogram. AC and BD are the diagonals அப்படின்னு சொல்லியிருக்காங்க. AC and BD are the diagonals. ஸோ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. AC and BD diagonal வரைஞ்சிட்டோம். AB vector A vector, AC vector B vector. ஸோ DC vector A vector. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா பேலன்ஸ் சைட்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பாருங்கள். ஏசி வெக்டார் நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா AB + BC. ஸோ AB vector + BC vector is equal to AC vector. What is AB vector? A vector + BC vector equal to small b vector is AC vector. So BC vector equal to B minus A. ஸோ பிசிக்கும் ஏடியும் ஒரே டைரக்ஷன், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஏன்னா பேரலோகிராம். அப்போ பிசி வந்து B minus ஏன்னா ஏடியும் ஆப்வியஸ்லி B minus A தான் இருக்கும். ஸோ அதனால் இங்கே இந்த சைடு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஏபி ஏ வெக்டார்னா டிசியும் ஏ வெக்டார் தான், அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த ரெண்டு சைடு இப்போ இந்த டயகனல் தான் பெண்டிங் இருக்குது. ஸோ டயகனல் பிடி வேணும் அண்ட் ட்ரையாங்கிள் ஏபிடியே எடுத்துக்கும். ஸோ ஏபிடி இந்த ட்ரையாங்கிள் எடுத்தோன்னா ஸோ இந்த லென்த்து வேணும்னா இந்த ரெண்டு லென்த்தையும் நம்ம ஆட் பண்ணாலே போதும். ஸோ ஏபி வெக்டார் ப்ளஸ் பிடி வெக்டார் ஈக்குவல் டு ஏடி வெக்டார். AB vector A vector BD vector we have to find out. AD vector is B vector minus A vector. ஸோ அது அந்த பக்கம் A vector மூவ் பண்ணிட்டீங்கன்னா BD equal to B minus A. ஸோ அதர் சைட்ஸு, ஏன்னா இங்கே வந்து ஒரு சைடு தான் கொடுத்துட்டாங்க, ஒரு டயகனல் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த அதர் சைட்ஸ்ன்னு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதர் டயகனல் அண்ட் அதர் சைட்ஸ். அதர் டயகனல் வந்து AC தெரியும், BD ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ AB தெரியும், DC எடுத்துக்கிட்டோம். அதே போல் BCA கண்டுபிடிச்சோம், அதுலேருந்து ADயை நம்மளாக மாற்றிக்கிட்டோம். ஸோ பிகாஸ் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் பேரலல், அதான் பேரலோகிராம் ரூல். ஸோ இதோட எக்ஸசைஸு 8.1 கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து 8.2ஓட கான்செப்ட்டு அண்ட் 8.2ஓட சம்ஸ்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ.